ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டே இன் மை லைஃப் பார்க்கலாமா? ஆக்சுவலாக 9:30க்கு நான் பேங்க்கில் இருக்கணும். ஆனால் இங்கே மணி 8:30 ஆகிடுச்சு. இட்ஸ் டூ லேட். பட் ஸ்டில் மம்மி வந்துட்டு என்னை துணி காய போட்டு போக சொன்னனால வேறு வழியே இல்லாமல் துணி எடுத்துகிட்டு இருந்தேன் காய போடுறதுக்கு. ஸோ மடமடன்னு துணியவும் காய போட்டுட்டு தொடப்பத்தை எடுத்துட்டேன். ஏன்னா வீட்டை பெருக்கிட்டு போகலன்னா எங்கள் அம்மா தொடப்பட்டையிலே அடிப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹேர் ஸ்டைலுக்கும் அந்த தொடப்பத்துக்கும் நான் பார்க்க அப்படியே உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வீடு நல்லபடியாக பெருக்கி முடிச்சுட்டு சரி ரெடி ஆகலாம் கிளம்பலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுக்க போனேன். ஆக்சுவலாக நான் ட்ரெஸ் எடுக்கும் போதே மணி 8:50 ஆகிடுச்சு. நான் 9:30க்குள்ளே உள்ளே இருக்கணும். ஸோ டைம் சுத்தமாக இல்லை. அதனால இந்த 2 ட்ரெஸ் தான் நீங்கள் பேர் பண்ணிவிட்டேன். அவசரத்துக்கு இது 2 ட்ரெஸ் எடுத்து பேர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். குளிச்சுட்டு மேக்கப்பு போட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு மேக்கப்பு போட்டு ரெடி ஆகிட்டேன். தென் வழக்கம் போல் ஒரு பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு பேங்க்குக்கு கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக ஒன்றும் இருக்காது, சும்மா ஒரு ஷோக்காக ஒரு பேக்குக்கு போகிறோமேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஸோ அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக இறங்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய நல்ல நேரம் என்னோடய பேங்க் என்னோடய ஸ்ட்ரீட்லேயே இருக்கிறதால நான் 10 மினிட்ஸ்க்குள்ளே போய் ரீச் ஆகிடுவேன். ஸோ நான் ரீச் ஆகும்போது டைம் 9:28 தான் ஆச்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக கடன்னு ஓடி போய் நான் நல்லபடியாக ரீச்சும் ஆகிட்டேன். ஸோ அங்கேருந்து என்ன பேங்க்கில் போய் வேலை பார்த்துட்டு டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சேரில் சுற்றி விளையாடிட்டு தென் கொஞ்சம் நேரம் வேலை செய்கிற மாதிரி சீனை போட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு நிறைய கட்டிட்டேன்.